எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் விதைகள், அதாவது சீட்ஸ் பற்றி தான். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச 4 வகையான சீட்ஸை பற்றி தான் கதைக்க போகிறேன். இதில் என்ன சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சியா சீட்ஸ், ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்கிற ஆளி விதை, அப்புறம் பம்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதை, மற்றது சூரியகாந்தி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ். இந்த 4 வகையான சீட்ஸ் பற்றி கதைக்க போகிறேன். இந்த சீட்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல ஒமேகா 3 இருக்குது, அதோட இதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. அதனால் இதய சம்மந்தமான பிரச்சனைகள், டயபெட்டிக், ப்ளட் ப்ரெஷர், அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா. இப்போ நான் இது செய்கிறதுக்கு இதை பேன் ஒன்று எடுத்து ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். 4 வகையான சீட்ஸு மொத்தம் 50 கிராம் தான் இருக்குது. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆன பிறகு நான் பிளெண்டர் பண்ணிக்கிற போகிறேன். இது ரோஸ்ட் பண்ணி வைக்கிறனால பூச்சிகள் வந்துடாது. அதோட கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 மந்த்துக்கு மாதிரி செஞ்சு வச்சுட்டா பழுதாகாமல் இருக்கும். அதுக்காகத்தான் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். இதில் பாருங்கள், அந்த நல்ல டார்க் பிளாக் ஒன்று இருக்குது, சின்ன சின்ன சீட், அதுதான் சியா சீடுங்கிறது. ப்ரௌன் கலருக்கு இருக்க சின்னது தான் ஆளி விதை, அதாவது ஃப்ளெக்ஸ் சீடுன்னு சொல்கிறது. மற்றது இந்த க்ரீன் கலருக்கு இருக்கிறது பம்கின் சீட்ஸ், மற்றது லைட்டாக ஒயிட் கலருக்கு இருக்கிறது சூரியகாந்தி விதை. இந்த ஒவ்வொரு விதைகளும் எப்படி சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சியா சீட்னு சொல்கிற இந்த கருப்பு கலருக்கு சீட்ஸை நீங்கள் லிக்விடில் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும். தனியாக சும்மா சாப்பிட்டிங்கன்னா தொண்டையில் போய், அதாவது மூச்சுக்குள்ளெல்லாம் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் ஏதாவது வார்ம் வாட்டர்லேயோ இல்லாட்டி சூடான பால்லையோ ஸ்மூதியாக அதில் மிக்ஸ் பண்ணி, சட்னியில் மிக்ஸ் பண்ணி இப்படி சாப்பிட்டுக்கிறலாம். மற்றபடி மற்ற எல்லா விதைகளையும் ரோஸ்ட் பண்ணி சும்மா நாங்கள் சால்ட் போட்டு சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ நல்லா இது லைட்டாக ரோஸ்ட் ஆகிருச்சு. இது பாருங்கள். இந்த சீட்ஸ் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மிகவும் முக்கியம். அதனால் கொலஸ்ட்ரால் நிறைய உள்ளவங்க இது சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் லெவல் குறைஞ்சி நல்லா மெலிஞ்சிடலாம். அதாவது இதை சாப்பிட்றதுனால பசியும் எடுக்காது. இது அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் மாதிரி சாப்பிட்டா போதுமானது. இப்போ நான் இதில் பாருங்கள், நான் வேறு ஃப்ளக்ஸ் சீடும் சியா சீடும் இல்லாமல் மற்ற 2 விதைகள் எடுத்து கொஞ்சம் சால்ட் போட்டு சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் ஃப்ளக்ஸ் சீடையும் சும்மா சாப்பிடலாம் வறுத்துட்டு. ஆனால் சியா சீட்ஸை சும்மா சாப்பிடக்கூடாது, லிக்விடாக தான் சாப்பிடணும். அதாவது ஏதாவது ஒரு லிக்விட் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் சாப்பிடணும். ஓகே, இப்போ சால்ட்டோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது ரோஸ்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டால் நீங்கள் தேவையான நேரம் எடுத்து சாப்பிடலாம். அதாவது பசிக்கிற நேரம், ஏதாச்சும் சாப்பிடணும்னு நினைக்கிற நேரம் இதை எடுத்து சாப்பிடலாம். ஆனாலும் அதிகமாக சீட்ஸை ரொம்ப சாப்பிடக்கூடாது. மற்றது கிட்னி பிரச்சனை உள்ளவங்க இந்த சீட்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னு சொன்னதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால. இப்போ இது ஆறிடுச்சு. நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டா எங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான ஃபுட்டோடு சேர்ந்து எந்த நாளும் சாப்பிட்டுக்கிறேன்னா. இப்போ நான் இதை ஒரு பாட்டிலில் போட்டு வைக்க போகிறேன். நல்லா சுத்தமான ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டா ஒரு 1 மந்த்துக்கு, ஒரு 1.5 மந்த்துக்கோ யூஸ் பண்ணிக்கிறேன்னா. இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால், மார்னிங் நீங்கள் ஏதாவது லைட்டான சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இல்லாட்டி
பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இல்லாட்டி நீங்கள் பாலை சூடாக்கிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டால் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. மார்னிங் சிலவங்க வந்து ஏதாவது கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க தானே, அவங்களும் இதில் மாதிரி கொஞ்சம் எடுத்து அதோடு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிறலாம். இப்போ நான் வந்து இந்த வார்ம் மில்கில் மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறேன். இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குது. அதோடு நான் இங்கே ஃப்ரூட் ஸ்மூதி ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்து பப்பாயா, மேங்கோ, பிளான்டன் 3 மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஸ்மூத்தி செஞ்சுருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் இந்த சீட்ஸ் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறேன். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து அதிகமாக சேர்க்காமல் ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்லாட்டி 1 டீஸ்பூன் தலை தட்டி எடுத்துக்கிட்டால் போதுமானது. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எல்லா வகையான சத்துக்களும் இதில் இருக்குது. இதில் ஃபைபரும் அதிகமாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை மட்டுமே எடுத்தாலே போதும். இப்போ அடுத்து நான் செய்ய போகிறது என்னன்னு சொன்னால் தோசை மாவில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு தோசை போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம். வேறு வந்து சட்னி செஞ்சிங்கன்னா தோசைக்கு ஒரு ஏதாவது இட்லிக்கோ ஒரு சட்னி செய்கிற நேரம் சட்னி கூட இதை ஒரு டீஸ்பூனு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறலாம். மார்னிங் நீங்கள் கஞ்சி ஏதாவது செஞ்சு சாப்பிட்றேன்னா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஓட்ஸ் கஞ்சியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். வேறு சோறு கஞ்சி அதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சூப் எதுவும் செஞ்சிங்கன்னா சூப்பில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.